வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு கோயில். இது எந்த கோயில் அப்படின்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து திண்டிவனம் பக்கத்தில் அன்னம்புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் வந்து இருக்குங்க. இந்த கோயில் வந்து திரௌபதி அம்மன் கோயில். இந்த கோயில் வந்து 200 வருஷம் பழமையான கோயில். இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டைல்ஸ்லாம் வந்து இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. இது யார் போட்டது அப்படின்னா, எங்கள் அப்பா தான் போட்டார். இது வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயில். இந்த குலதெய்வ கோயிலில் அவர் இந்த மாதிரி போடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதை வந்து பண்ணிட்டார். அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து டைல்ஸ் வந்து போடணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த மாதிரி போட்டுட்டார். இது 200 வருஷம் பழமையான கோயில் இல்லைங்களா, அதனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சின்னதாகவும் அந்தளவுக்கு வசதி இல்லாமலேயும் தான் இருந்துச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிச்சுட்டு வராங்க இந்த கோயிலை வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு போகிற இந்த சைடெலாம் கூட ஃபஸ்ட்லாம் வந்து அந்தளவுக்கு வசதி இருக்காது. அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தரைங்களும் கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கணுன்ற வகையினால் எங்கள் அப்பா வந்து இந்த கோயிலுக்காக அவர் வந்து இந்த டைல்ஸ்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ மன நிறைவோடு இருக்கார். இந்த மாதிரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் தாராளமாக. அது செய்யறதுனால எண்ணற்ற மகிழ்ச்சியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம குலதெய்வத்தை நம்ம தானங்க பார்த்துக்கணும். இந்த மாதிரி கிராமப்புற சைடில் இருக்கிறதுனால இதை வந்து அந்தளவுக்கு பாப்புலராக இருக்காது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செய்யலாம் தாராளமாக. அடிக்கடிக்கு இங்கே வந்து தெருக்கூத்து, கலைகள், நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நம்மளுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும். இது செய்யறதுனால எங்கள் அப்பா ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சார். மன திருப்தியும் இருந்தது அவருக்கு. அந்த மாதிரி மன திருப்தி, மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போனோமா, பொங்கல் வச்சோமா, சாமி கும்பிட்டோமான்னு வந்தோமான்னு இல்லாமல் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.